தலைவர்கள். என் அண்ணன் பழனி பாபா சொல்கிறார், நம் மக்களிடத்திலே குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்களிடத்திலே அன்பாக ஒரு வார்த்தை பேசிவிட்டால் போதும், இவன் தான் நமக்கான தலைவன் என்று நம்புகிற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. ஒரே ஒரு நாள் இப்தார் விருந்திலே தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி கூட இருந்து குடித்து விட்டாலே இவன் நமக்கானவன் என்று நம்புகிற ஒரு எண்ணம். ஒரு நாள் உங்கள் மகன் எங்கேயாவது தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? 10 ஆண்டுகள்ல. ஆனால் என்னளவுக்கு இஸ்லாமியர்களில் உறவு கொண்டவன் ஒருத்தரை நீங்க பாத்திருக்கீங்களா? என் மச்சான் என் தம்பி எல்லாம் நோம்பு கஞ்சி, மச்சான் நான் வர மாட்டேன், வீட்டுக்கு அனுப்பி. இவங்கள மாதிரி நீ நாடகம் போட வைக்காத. எங்க அண்ணன் ஒரு போராட்டத்துக்கு வந்தாரு. எங்க ஒரு நாள் இஸ்லாமியர்கள் எங்கன்னு கேட்டேன். ஏ சுப்பாரா, நீ வேற இதை வாய வச்சு பேச்சுக்க. இவங்க ஜெயலலிதா அம்மா தொப்பியை போட்டு குடிச்சாலும் ஒரு நாள் முஸ்லீமு, ஸ்டாலின் தொப்பியை போட்டு குடிச்சாலும் ஒரு நாள் முஸ்லீமு, அதுக்கப்புறம் போயிடுவான். நான் உங்கள் உணவுக்கானவன் அல்ல, உங்கள் உரிமைக்கானவன், உங்கள் உறவுக்கானவன், உங்கள் உறவானவன், உயிருக்கானவன். நீங்கள மாதிரி நாடகம்லாம் எங்களால் ஓட முடியாது. நான் ஓட்டுக்காக இதுவரை பேசியதே கிடையாது, இது சத்தியம். நான் இந்த நாட்டுக்கானவன், என் நாட்டு மக்களின் எதிர்கால நல்வாழ்விற்கானவன், என் இன சொந்தங்களின் பாதுகாப்புக்கானவர்கள். நான் இவர்களைப் போல வேடம் தரிக்க முடியும். முதல்ல உளவியல் விடுதலை நமக்கு வேணும். நான் தமிழ் பேரினத்தின் மகன். பள்ளி பாபா பேசுறேன்னா ஏன் பேசுறான்? பள்ளி